ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்ட். நீங்க கிட்டத்தட்ட 60 ஆண்டுகால வரலாற்றுல இது வரைக்கும் இல்லாத ஒரு சாதனையை படைச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு மேம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்காக நான் சொல்லல, என் போல இருக்கிற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு நிறைய பேர் நிராகரிக்கப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்கிறது, ஆக்சசிபிளா இருக்க மாட்டேங்கிறது. நீங்கெல்லாம் ஏன் நீ உயிரோட இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்ற மாதிரி அசிங்கப்படுறோம் தினசரி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலயும் ஒரு பொண்ணால 90% டிசபிலிட்டியோட PhD கம்ப்ளீட் பண்ண முடியறதுன்னா என்ன போல நிறைய பெண்கள் இனிமே வருவாங்க. நீங்க டிவி பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்காதேங்க, வெளியில உங்களோட தேவைகளை வெளியில சொல்லுங்க. அப்பதான் நம்மளோட வாய்ஸ் வெளியில வரணும். அது வெளில வந்தாதான் நம்மளோட ரைட்ஸ் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அதனால நீங்க யாரும் பயப்படக்கூடாது. என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். சோ எனக்காக நான் இந்த PhD கொண்டாடல, பட் கொண்டாட வேண்டிய விஷயம். ஏன்னா சரித்திரத்திலேயே அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் வரல. So this is a barrier that has been broken னு சொல்றோம். ஒரு தடை, அந்த தடையை உடைச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம போல நிறைய பேரு இனிமே படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ நிறைய கல்லூரிகள்ல நம்ம பார்க்க முடியுது, மாற்றுத்திறனாளிக்கான அந்த முழுமையான வசதி இருக்காது. சென்னை IIT பொறுத்தளவுக்கு எப்படிப்பட்ட வசதிகள் இருக்கு? நீங்க எல்லா இடத்தையும் ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியுதா? ஆக்சஸ் இஸ் டெஃபினெட்லி a challenge. ஆக்சஸ் ஒண்டி இல்ல, ஈவன் ஹாஸ்டல்ஸ்ல அங்கெல்லாம் வீல் சேர் ஆக்சஸ் இருக்க மாட்டேங்கிறது. பட் IIT எனக்கு நிறைய அகாமடேஷன்ஸ் பண்ணாங்க. நான் நேர்ல வரலன்னா கூட PhD சேரும் போது கோவிட் வந்தது. சோ கோவிட் வந்ததுனால நேர்ல வரணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லாமையும் போச்சு. சோ நிறைய விதத்துல இப்போ டைரக்டா வந்துதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்ல. But definitely access improve ஆகணும் throughout the country. Even in premier institutions like IIT, lot of things need to improve. ஏன்னா எனக்கு முன்னாடி யாருமே இல்ல, சோ என்னாலதான் அதை சொல்ல முடியறது. பட் இன்னொரு விஷயம் நெட் எக்ஸாம்னு ஒன்னு இருக்கு. நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ரிசர்ச் ஃபெலோஷிப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் டைம் PhD சேரணும்னா வேலையை விட்டுடணும். எங்க அம்மா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் சம்பாதிச்சு கொடுக்கணும்ன்ற நிலைமை இருக்கு. நான் தான் ஃபேமிலிய பாக்கணும் அப்படின்ற நிலைமை இருக்கும் போது நான் எப்படி வேலையும் விட்டுட்டேன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியலன்ற போது ஃபெலோஷிப் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. பட் சேர்ந்ததுக்கு ஒரு மாசம் கழிச்சு நீ நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா ஃபெலோஷிப் கிடைக்காது. அப்போ PhD பண்ண முடியுமான்ற ஒரு நிலைமை இருக்கும் போது என்ன போல மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு அந்த ஃபெலோஷிப், பிகாஸ் இட் இஸ் பீப்புள் வித் டிசபிலிட்டி ஹூ நீட் த பினான்சியல் சப்போர்ட் த மோஸ்ட், அவங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாராலையும் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. அதுவும் நெட் எக்ஸாம் இங்கிலீஷ்ல சிலபஸே கிடையாது. எனிதிங் தட் இஸ் எவர் பின் ரிட்டன் இன் இங்கிலீஷ் சிலபஸ்ல இருக்கும். அண்ட் என்னால நோட்ஸ் எடுக்க முடியாது. மனப்பாடம் பண்ணி என்ன தெரிஞ்சதோ அதுதான் போய் எக்ஸாம்ல எழுதணும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். திருவண்ணாமலையில கொடுத்துட்டாங்க, பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு எக்ஸாம். எப்படி போக முடியும்? அதுக்கப்புறம் பக்கத்துல இந்த பெருக்கிற இடம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம்ல உட்காந்து எக்ஸாம் எழுதணும். 3 மணி நேரம் எக்ஸாம். டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு லீனியன்ஸ்னு சொல்லி 4 மணி நேரம். சோ வீல் சேர்ல இருக்கிற பர்சன் நடு சம்மர்ல 4 மணி நேரம் உட்காந்து எழுதணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு பக்கெட்ல தண்ணியும் துண்டும் ஈரத்துண்டு போட்டு நான் எக்ஸாம் எழுதினேன். அப்படி நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி எனக்கு அந்த 5 வருஷம் அந்த ஃபெலோஷிப் கிடைச்சது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், சீனியர் ரிசர்ச். அதனால என்னால என் ஃபேமிலியை பாதுகாக்க முடிஞ்சது. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரிசர்ச் ஃபெலோஷிப் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலனாலும் கிடைக்கணும். அவங்க மேல் படிப்புக்கு ஏற்கனவே நிறைய தடை இருக்கு. பினான்சியலாவும் தடை பண்ணிட்டோம்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் இன்னும் தீவிரமா யோசிச்சு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாங்க யாருமே பரிதாபமோ எக்ஸ்ட்ரா எதுவோ கேட்கல. எங்களுக்கு தன்மானம் இருக்கு. அந்த கொஞ்சம் ஒரு அலவன்ஸ் கொடுத்தாதான் எங்களால படிச்சு முன்னேறி நாங்களே சம்பாதிப்போம். அப்புறம் அந்த படிப்புக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா போறோம். இதுதான் நான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு வேண்டுதலா கேட்டுக்கிறேன்.